3rd standard 5th lesson பார்த்துட்ருக்கோம் பஹதூர் பித்தோ. ஓகே, இதில் 3rd பேஜ் பார்க்குறோம். நம்ம இந்த லெசனுடைய 3rd பேஜ் பார்த்துட்ருக்கோம். बित्तो ने सिर पर एक बड़ा सा पगड़ बांधा और हाथ में धरांती लेकर घोड़े पर सवार हो गई. घोड़ा दौड़ाती वह खेत पर पहुंची और जोर से चिल्लाई, अरे किसान, तू तो कहता था कि तूने 4 शेरों को फांस कर रखा है. यहाँ तो सिर्फ एक ही है, बाकी कहाँ गए? फिर वह घोड़े से उतरकर शेर की तरफ बढ़ी और कहने लगी, अच्छा, कोई बात नहीं, नाश्ते में एक ही शेर काफ़ी है. ஓகே, இது இந்த 3rd லெசன் 3rd பேஜில் இருக்கிற ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகே, வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மீனிங் பார்க்கலாம். बिट्टू ने सिर पर एक बड़ा सा पकड़ बांधा और हाथ में दरांती लेकर घोड़े पर सवार हो गई. தராந்தி, இதுதான் அந்த தராந்தி. அந்த தராந்தின்றது அந்த கத்தியை தான் சொல்கிறாங்க. घोड़ा दौड़ाती वह खेत पर पहुंची और जोर से चिल्लाई, अरे किसान, तू तो कहता था कि तूने 4 शेरों को फांस कर रखा है. यहाँ तो सिर्फ एक ही है, बाकी कहाँ गए? फिर वह घोड़े से उतरकर शेर की तरफ बढ़ी और कहने लगी, अच्छा, कोई बात नहीं, नाश्ते में एक ही शेर काफी है. इतना सुनना था कि शेर डर के मारे कांपने लगा और भाग खड़ा हुआ. இந்த லைன்ஸோடைய மீனிங் பார்க்கலாம். இப்போது என்ன ஃபஸ்ட் லைனில் என்ன, பித்தோனே சிர் பர் ஏக் படாசா பக்கட் பாந்தா அப்படின்னா என்னது, அவங்க தலையில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் அந்த பேர் என்னது, பக்கட். பக்கட்னா அந்த தலைப்பா மாதிரி கட்டுறது இல்லையா, அந்த தலைப்பா மாதிரி கட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹார்ஸ் மேலே ஏறிட்டாங்க. ஹார்ஸ் மேலே ஏறிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கையில் தராந்தி, ஹாத் மே தராந்தி லேக்கர் கோடே பர் சவார் ஹோ கயி. என்ன பண்ணாங்க, அவங்க கோடாவில் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அவங்க அந்த ஹார்ஸ் மேலே ஏறிட்டு சவாரி பண்ணிட்டு வராங்க. घोड़ा दौड़ाती वह खेत पर पहुंची. என்ன பண்ணாங்க, அந்த கோடா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு எங்கே வரைக்கும் வராங்க, கேத் பர் பहुंची. கேத்துனா என்னது, அந்த ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவர் ஜோர் சே சில்லாயி, என்ன பண்ணுறாங்க, அப்புறமா கத்துறாங்க. என்னன்னு கத்துறாங்க, அரே கிசான், அரே கிசான்னு அந்த கிசானை கூப்பிடுறாங்க. ஓய் கிசான் அப்படின்னு கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, தூ தோ கஹதா தா कि तूने 4 शेरों को फांस कर रखा है. நீ என்ன சொன்ன, நீ வந்து 4 லயனை பிடிச்சி வைக்கிறேன் அப்படின்னு நீ எனக்கு சொல்லியிருந்த. நீ 4 லைனாக பிடிச்சி வைக்கிறதா அந்த கிசான் வந்து யார்கிட்ட, பித்தோ கிட்ட சொன்ன மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பித்தோ என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு யஹான் தோ சிர்ஃப். இந்த வேர்ட் பாருங்க, சிர்ஃப். இந்த சிர்ஃப் வேர்டு ईर का मात्रा எங்கே இருக்கு, सी ईर फा, सिर्फ. यहाँ तो सिर्फ एक ही है. என்னது, இங்கே ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. பாக்கி கहाँ गए, மிச்சம்லாம் எங்கே போச்சு? நீ 4 பிடிச்சி வைக்கிறேன்னு சொன்ன இல்லையா, 4ல் 1 தான் இங்கே இருக்குது, அப்போ மிச்சம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு இப்போ சத்தம் போட்டு கேட்குறாங்க. யார்கிட்ட, அந்த லைன் முன்னாடி காது விழுற மாதிரி இப்போ சத்தமாக கேட்குறாங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, फिर वह घोड़े से उतरकर फिर
वह घोड़े से उतरकर அப்படின்னா என்னது அந்த லைன் கிட்ட சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த ஹார்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க உத்தர்கர் அந்த ஹார்ஸை விட்டு கீழே இறங்கி என்ன பண்ணுறாங்க ஷேர் கி தரஃப் படி இந்த லயன் எங்கே இருக்கோ அதை பார்த்து நடந்து போகிறாங்க என்ன சொல்லிட்டு எனக்கு அவர் கஹனே லகி என்ன சொல்லிட்டு போகிறாங்க அச்சா கோயி பாத் நஹி சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னு நாஷ்தேமே ஏகி ஷேர் காஃபி ஹே எனக்கு டிஃபனுக்கு ஒரே ஒரு லயன் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதும் என்ன பண்ணும் இப்போ லயனு எஸ் லயன் இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு इतना सुनना था कि शेर डर के मारे कांपने लगा और भाग खड़ा हुआ यह देखकर बित्तो ने बोली देखा इसे कहते हैं हिम्मत तुम तो इतने डरपोक हो कि घर की गाय शेर के हवाले कर रहे थे என்ன சொல்கிறாங்க இப்போது அந்த லைன் என்ன பண்ணுச்சு இவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே அந்த இத்னா சுன்னாத்தா இவ்வளோ கேட்டதும் உடனே என்ன பண்ணுச்சு ஷேரு டர்க்கே மாறே அந்த பயத்தில் உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு மாறே காம்பனே லகே அப்படின்றது என்னது உடம்பெல்லாம் இட் காட் ஷிவர்ட் ஓவர் இட் அவுட் ஆஃப் afraid it was afraid of this பித்தோ ஓகே ஸோ அது பயந்து போயிட்டு என்ன பண்ணுச்சு இப்போ அவர் பாக் கடா ஹுவா இட் ஸ்டார்டட் ரன்னிங் அவுட் ஆஃப் ஃப்ரம் தேர் ஓகே என்னென்னா அந்த பித்தோ எங்கே அதை சாப்பிட்ற போதோ அப்படின்னு என்ன பண்ணுச்சு ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு இதை பார்த்துட்டு ஏஹ தேக்கர் பித்தோ போலி தேக்கா இசே कहते हैं हिम्मत இதை தான் தைரியம்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த கிசான் கிட்ட பார்த்து சொல்கிறாங்க நீ என்ன பண்ண தும் தோ இத்னே டர்போக் ஹோ நீ இவ்வளோ பயந்தவன் யூ ஆர் ஸோ கவர்டா கவர்ட்னா என்னது யூ ஸோ அந்த பயப்படுறவங்கள கவர்ட் அப்படி இல்லை டர்போக் சொல்கிறாங்க ஹிந்தியில் இங்கிலீஷில் கவர்ட் சொல்லுவாங்க பயந்தாங்கொல்லி சொல்லுவாங்க இல்லையா ரைட் ஹோக்கி கர்கி காய் வீட்டில் இருக்கிற அந்த மாட்டை போய் இந்த ஷேர் இந்த லயன் கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சியே ஹவாலான்றது டு அக்செப்ட் தெம் அதுக்கு கொடுக்கணும் ஆஃபர் பண்ணணும்னு நினச்சியே அப்படின்னு அந்த கிசானை திட்டிகிட்டே இப்போது பித்தோ பேசுது இப்போது இந்த லயன் என்ன பண்ணுச்சு பார்க்கலாமா எஸ் देखा इसे कहते हैं हिम्मत तुम तो इतने डरपोक हो कि घर की गाय शेर के हवाले कर रहे थे வீட்டில் இருக்கிற அந்த மாட்டை ஷேருக்கு கொடுக்கணும்னு நினச்சியே அப்படின்னு இந்த கிசானை திட்டுறாங்க இந்த பித்தோ उधर मारे भूख के शेर की आंतें छटपटा रही थी एक भेड़िए ने पूछा महाराज क्या मामला है आप आज बहुत उदास दिखाई दे रहे हैं இப்போ அந்த ஷேரு ஓடி போயிடுச்சு பார்த்தோம் இல்லையா அந்த ஷேர் ஓடி போனிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அப்படியே அதுக்கு பசியில் ரொம்ப டயர்டாக பார்க்க தெரிஞ்சுது சரிங்களா அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்க இப்போது அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா உதர் மாரே பூக்கு கே ஷேர் கி ஆந்தே சட்பட்டா ரஹி தீ வயிறு பசியால் அப்படியே ஒட்டி போயிட்டு அதோடைய இன்டெஸ்டைன் ஆந்தே அதோடைய இன்டெஸ்டைன் வயிறெல்லாம் அப்படியே ஒட்டி போயிடுச்சான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுச்சு அந்த லயன் இப்போது ஏக் பேடியேனே பூச்சா இப்போ அந்த லயனை இப்படியே வந்துட்டுருக்கிறப்போ அதுக்கு என்ன தெரிஞ்சது ஒரு அந்த உல்ஃப் பேடியானா என்னது இந்த உல்ஃப் ஓகே இந்த உல்ஃபை பார்த்துட்டு இப்போ பேசிகிட்ருக்கு என்னென்ன இந்த உல்ஃப் இப்போ அதுக்கிட்ட பேசுது உல்ஃப் என்ன பேசுச்சு பேடியனே பூச்சா மகாராஜா क्या मामला है என்ன விஷயம் வாட் இஸ் द मैटर महाराज அப்படின்னு இந்த உல்ஃப் கேட்குது आप आज बहुत उदास दिखाई दे रहे हैं நீங்கள் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக தெரியுறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு இந்த லயனை பார்த்து என்ன கேட்டுச்சு இந்த உல்ஃபு கேட்குது ஏம்ரா कुछ न पूछो आज मुश्किल से जान बची है आज एक ऐसी राक्षसी से पाला पड़ गया जो रोज सुबह 4 शेरों का नाश्ता करती है
அந்த பேடியா சிரிக்கிறத यह தான் இவங்க सुनकर भेड़िया கேட்குறாங்க. बहुत हंसा. यह सुनकर பேடியா बहुत हंसा அந்த லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு அதுதான் அந்த அந்த உல்ஃப் வந்து அந்த சிரிக்குது பார்த்தீங்களா. भेड़िया बहुत हंसा. वह सुबह ஜாடி में छिपकर सारा தமாஷா देख रहा था. காலையில் என்ன பண்ணிச்சாது, இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த உல்ஃப் இந்த பேடியா என்ன பண்ணுச்சு, ஜாடி மே சிப்கர், சுபனா மார்னிங்கு, சுப ஜாடினா இந்த புஷ் நல்ல திக்காக அடர்த்தியாக இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்ததுதான். ஜாடி அப்படின்றது ஷர்பு இல்லை புஷி ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீ பின்னாடி இந்த இந்த பேடியா என்ன பண்ணுச்சு, ஒளிஞ்சுக்குச்சு. சிப்கர் அப்படின்னா இட் வாஸ் ஹைடன் இன் பிஹைண்ட் அந்த ஷ்ரப் இல்லை புஷி ட்ரீ சொல்லலாம். ஸோ சிப்கர் சாரா தமாஷா தேக் ரஹா தா, இந்த விஷயம் எல்லாத்தையும் அது பார்த்துட்டு இருந்தது. போலே பாத்ஷா, போலே பாத்ஷா வஹதோ பித்தோத்தி, என்ன சொல்லுச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அது யாருன்னா, இப்போ நீங்கள் ராட்சசின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது யாருன்னா அது பித்தோ, அது அவங்க பேர் வந்து பித்தோ. ஜிசே ஆப்னே ராட்சசி சமஜ் லியா, நீங்கள் யாரை ராட்சசின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அது வந்து பித்தோ. आप इस बार फिर कोशिश करके देखिए, अगर बैल आपके हाथ ना आए तो मेरा नाम பேடியா नहीं. இப்போ என்ன சொல்லுச்சு, இந்த நீங்கள் வந்து யாரை வந்து ராட்சசின்னு சொல்கிறீங்களோ அவங்க பேர் வந்து பித்தோ, அவங்க ராட்சசி கிடையாது அப்படின்ற மீனிங்கில் வராங்க. ஆப் இஸ் பார் ஃபிர் கோஷிஷ் கர்கே தேக்கியே, நீங்கள் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த வாட்டி நீங்கள் கோஷிஷ்னா ட்ரை, ஜஸ்ட் ட்ரை ஃபார் அகெயின் அப்படின்ற மாதிரி இந்த உல்ஃப் பேடியா சொல்லுது. அகர் பைல் ஆப்கே ஹாத்தா, அப்படி அந்த பைல அந்த உல்ஃப் பஃப்லோ உங்கள் கைக்கு வரல, இல்லை ஆக்ஸ் உங்களுக்கு கைக்கு வரல அப்படின்னா, அப்போது என்னோட பேர் பேடியா நஹி, என்னோட பேர் பேடியா உல்ஃபே கிடையாது, நான் என் பேரே மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் மாதிரி, ஒரு சபதம் மாதிரி இங்கே சொல்லுது. யார், இந்த பேடியா. நாங்கள் உனக்கு வந்து அந்த பைல் கொடுக்கல அப்படின்னா நான் என் பேரையே மாற்றிக்கிறேன் அப்படின்னு இந்த உல்ஃப் பேடியா சொல்லுது. ஓகே. बहुत कहने सुनने पर शेर किसान के खेत में जाने के लिए तैयार हो गया. இவ்வளோ விஷயம், இவ்வளோ நேரம் இந்த பேடியா சொல்லிச்சு இல்லையா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பயில் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, கண்டிப்பாக கிடைக்கும்னு வேற சொல்லிச்சு இல்லையா இந்த பேடியா, அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுச்சு, பஹூத் அப்படின்னா நிறைய சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இப்போ இந்த கிசானுடைய அந்த வயலுக்கு, அந்த ஃபார்மருடைய வயலுக்கு என்ன பண்ணுறாங்க, போகலாம் அப்படின்னு தயாராகிறாங்க. லேக்கின் ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன், உஸ்னே பேடியா சே கஹா தும் அப்னி பூஞ்ச் மேரி பூஞ்ச் சே பாந்த் லோ. என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க, உன்னுடைய வால், உன்னுடைய டெய்ல் இருக்கு இல்லையா, பூஞ்ச்னா என்னது டெய்ல், உன்னோட டெய்லை என்னோட டெய்லுக்கு டை பண்ணிக்கணும், கட்டிடணும். பாந்த்லோ அப்படின்னா யூ ஹாவ் டு டை யுவர் அண்ட் மை டெய்ல டுகெதர், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டிடணும், அப்போ தான் நான் அங்கே வருவேன். ஏன்னா அது பயந்து போச்சு அந்த பித்தோவை பார்த்து, அதனால் அது அப்படி சொல்லுது. ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணலாம். वह सुबह झाड़ी में छिपकर सारा तमाशा देख रहा था. उसने कहा, बोले बादशाह, वह तो बित्तो थी जिसे आपने राक्षसी समझ लिया था. आप इस बार फिर कोशिश करके देखिए, अगर बैल आपके हाथ न आए तो मेरा नाम भेड़िया नहीं. बहुत कहने सुनने पर शेर किसान के खेत में जाने के लिए तैयार हो गया, लेकिन उसने भेड़िए से कहा, तुम अपनी पूंछ मेरी पूंछ से बांधो.
दोनों जने पूंछ बांधकर चल पड़े। என்ன பார்த்தோம், அந்த ரெண்டு லயனும் அந்த உல்ஃபும் பேடியாவும், ஷேர் और பேடியா दोनों என்ன பண்ணுச்சு, இப்போ அதோடைய டெய்லை கட்டிடுச்சு. ஜனே दोनों ஜனே பூஞ்ச் பாந்துக்கர் சல் படே, ரெண்டும் போக ஆரம்பிச்சது. எங்கே போகுது இப்போ? அந்த கிசானுடைய கேத்துக்கு போகுது. उन्हें देखते ही किसान के होश हवास गुम हो गए. वह डर से தர் தர் காம்பனே லகா. என்ன பண்ணாங்க, இந்த அதை பார்த்த உடனே இப்போ இந்த கிசானுக்கு மறுபடியும் பயம் வந்துருச்சு. அப்படியே அவனுக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல. ஹோஷ் ஹவாஸ் கும் ஹோகையே, ரெண்டும் அவனுடைய கான்ஷியஸ்னஸே போயிடுச்சான். அவனுக்கு வெறும் காற்று தான் வருது சொல்லுவாங்களே, அப்படியே பயத்தில் அந்த மாதிரி அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அவனுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே சைலண்ட் ஆகிட்டானா. வஹ டர் சே தர் தர் காம்பனே லகா. என்ன பண்ணா, மறுபடியும் அவனுக்கு பயத்தில் அப்படியே உடம்புலாம் நடங்க ஆரம்பிச்சிருச்சு. லேக்கின் பித்தோ பில்குல் நஹி கப்ராயி. இப்போவும் இந்த பித்தோ என்ன பண்ணல, லேக்கின் பித்தோ பில்குல் நாட் ஈவன், அப்படியே கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அவங்க பயப்படவே இல்லை. நஹி கப்ராயி, பயப்படவே இல்லை. ஷி டிடன்ட் அஃப்रेड इवन नाउ. भेड़िया के पास जाकर उसने कहा. அந்த பேடியா கிட்ட போயிட்டு இப்போ பித்தோ சொல்லுது. என்னன்னு சொல்றாங்க, क्यों रे बेड़िए, तू तो अभी वादा करके गया ताकि तू अपनी पूंछ से 4 शेर बांध कर लाएगा. என்ன சொல்லிட்டு போன பேடியா, நீ என்கிட்ட 4 லயனை கட்டிட்டு வரேன்னு சொன்ன உன்னோடைய டெய்லில். तू तो अभी वादा करके गया था, நீ இப்போ தான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போன. என்னென்னு, நீ வந்து உன்னுடைய வாலில் தூ अपनी पूंछ से, நீ உன்னுடைய வாலில் 4 ஷேர் பாந்துக்கு லாயேங்கே அப்படின்னு நீ உன்னுடைய வாலில் 4 லயனை கட்டிட்டு வருவேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போனியே. ஆனால் லேக்கின், ஆனால் என்ன பண்ணியிருக்க, தூ தோ சிர்ஃப் மறுபடியும் உங்களுக்கு இந்த மாத்திரா தெரியும், இர் ஓகே, சிர்ஃப் ஏக் ஹி ஷேர் லாயா ஹை. நீ தோ ஒரே ஒரு லயனை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கியே. वहबी मरियल सा, அதுவும் இவ்வளோ வீக்காக இருக்கே. भला इसे खाकर मेरी भूख मिट सकती है. இதை சாப்பிட்டு என்னுடைய பசியை தீர்த்துக்க முடியுமா அப்படின்னு அந்த லயன் நைஸாக அந்த பேடியா கிட்ட போயிட்டு இப்போ கேட்குறாங்க. खैर इस वक्त यही सही इतना कहकर बित्तो आगे बढ़ी. சரி போட்டோம், இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ முன்னாடி நடந்து போகிறாங்க. ஷேர் கே ஹோஷ் ஆவாஸ் உட்கையே. இப்போ இந்த லயனுக்கு மறுபடியும் காற்று வரல. எப்போ இந்த கிசானுக்கு லயனை பார்த்ததும் எப்படி பயம் வந்ததோ அதே மாதிரி இப்போது இந்த ஷேருக்கு இந்த பித்தோ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதே மாதிரி பயம். ஹோஷ் ஹவாஸ் உட்கையே. उसने समझा कि भेड़िए ने उसके साथ धोखा किया है. அது என்ன நினச்சிதான் இந்த ஷேர், उसने समझा, इट थॉट दैट என்னென்ன, भेड़िए ने उनसे उसके साथ धोखा किया है. भेड़िए இந்த உல்ஃப் தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. சீட்டட் இட் அஸ். அந்த லயன் யோசிச்சு தான் இந்த உல்ஃப் நம்மளை நல்லா ஏமாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லயன் வந்து அந்த உல்ஃபை பார்க்குது. வஹ ஃபௌரன் வஹா சே பாகா. மறுபடியும் என்ன பண்ணிச்சான், ஒரே ஓட்டம். ஃபௌரன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சது பாகா. பேடியா பஹுத் சில்லாயா. லேக்கின் பேடியா என்ன பண்ணுச்சு, அந்த உல்ஃபை அப்படியே கத்துச்சு, கூப்பல் போடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. லேக்கின் ஷேர்னே ஏக்னா சுனி, ஏன்னா ஒன்றுதையும் கேட்கல லயன், அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிது. தேசி சே பாக்தா சலா கயா. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுச்சு. கிசான் और बित्तो आराम से रहने लगे. கிசானும் பித்தோவும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. दे लेफ्ट वेरी पीसफुल लाइफ. उन्हें मालूम था कि अब शेर उनके खेत की तरफ फिर कभी नहीं आएगा. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என்னென்னு, இந்த லயன் எப்படியும் இனிமே நம்மளுடைய ஃபீல்டுக்கு வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஓகே, அதனால் அவங்களுடைய லைஃபு நிம்மதியாக போச்சு. ஓகேங்களா, கண்டினியூ வீடியோக்கு முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தோம்.
उन्हें देखते ही किसान के होश हवास गुम हो गए। वह डर से थर थर कांपने लगा। लेकिन बिट्टू बिल्कुल नहीं घबराई। भेड़िए के पास जाकर उसने कहा, क्यों रे भेड़िए? तू तो अभी वादा करके गया था कि तू अपनी पूंछ से 4 शेर बांध कर लाएगा, लेकिन तू तो सिर्फ एक ही शेर लाया है, वो भी मरियल सा। भला इसे खाकर मेरी भूख मिट सकती है? खैर, इस वक्त यही सही। इतना कहकर बिट्टू आगे बढ़ी। शेर के होश हवास उड़ गए। उसने समझा कि भेड़िए ने उसके साथ धोखा किया है। वह फौरन वहां से भागा। ஓகே, இந்த ஸ்டோரி இதில் அதோட அது ஓடி போச்சு. இதை பார்த்துட்டு அவங்க நிம்மதியாக இருக்காங்க. இதில் இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதோடைய டெய்ல்ஸ் ரெண்டுமே கட்டி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? பாய், தேங்க்யூ.